Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மிளகாய் கரைசல் அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் தங்களது வேண்டுதல்களை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் எழுப்பி முருக கடவுளை தரிசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 81 அடி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் மிளகாயை அக்னி குண்டத்தில் சாத்தி யாகம் நடத்தி தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரோட்டம் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடினர். வீரசோழன் ஆற்றங்கரையில் உள்ள மணிமண்டபத்தில் அம்பாளுடன் மகாலிங்க சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அன்னமலையார் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி அன்னமலையார் ஈசானிய குளத்தில் தீர்த்தவாரி மேற்கொண்டார். அதிகாலையில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. அன்னமலையார் ஈசானிய மண்டபத்தில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொரப்பாடியில் தைப்பூச விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வெறும் கையால் கொதிக்கும் எண்ணெயில் வடை எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தீ மிதித்தல், பாலமுருகன் காவடி எடுத்தல், மஞ்சள் எடித்தல், முள் மிதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.